கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம நேரத்தில் நீதிமொழிகள் பார்த்துட்ருக்கோம். நீதிமொழிகள் என்னென்னா 3வது அதிகாரம் பார்த்துட்ருக்கோம். 3வது அதிகாரம் வரைக்கும் இது வரைக்கும் என்னென்னா சாலமோன் வந்து என் மகனே என் மகனேன்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ வந்து 7வது என் மகனேன்னா என்ன, இப்போ என்ன சொல்கிறேன்னா, மகனே உன் கண்களை விட்டு பிரியக்கூடாது. என்னது பிரியக்கூடாதுன்னா மெய் ஞானமும் நல்ல ஆலோசனையும் நினைச்சணும் நம்ம கண்களை விட்டு பிரியாதபடிக்கு காத்துக்கொள்ளணும். அதான். ஏன்னா நல்ல ஆலோசனையும் மெய்ஞானம் நம்மகிட்ட இருக்கும்போது நம்முடைய ஆத்மாவுக்கு என்னது ஜீவன் கிடைக்குது. ஆத்மாவுக்கு ஜீவன் கிடைக்குது. நம்முடைய கழுத்துக்கு அது ஒரு அலங்காரமாக நிச்சயமாக இருக்குமா. அடுத்தால நமக்கு வந்து அந்த மெய்ஞானமும் நல்ல ஆலோசனை இருக்கும்போது நம்ம எங்கே போனாலும் என்ன செய்யணும், பயம் இல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்யலாமா, நடக்கலாமா. நம்முடைய கால் இடராதபடிக்கு கர்த்தர் என்ன செய்வாராம், பாதுகாப்பாராம். அடுத்தல நம்ம படுக்கும்போது என்ன செய்யணுமா, பயம் இல்லாதபடிக்கு என்ன செய்யலாமா, படுத்து தூங்கலாமா. நம்முடைய நித்திரை என்பது செய்யணுமா, இன்பமாக இருக்குமா. அநேக படுத்த அந்த தூக்கமே வரமாட்டுக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் காரணம்னா நம்ம வந்து மெய்ஞானத்துக்கும் நல்லா நினச்சி நம்ம இடம் கொடுக்கும்போது நமக்கு நல்லா தூக்கங்கள் நிச்சயம் நல்லா வரும். அடுத்தபடியாக நமக்கு எந்த விதமான திகில் கிடைக்காது. திகில்னா பயம், திகில் நமக்கு வராது. அடுத்தல துஷ்டருடைய பால் கடிப்பு என்ன செய்யாது, நம்மகிட்ட வராது. அதுக்கண்டு நம்ம என்ன செய்யணும், பயப்படவோ அஞ்சவோ என்ன செய்ய வேண்டாம். அந்த அளவில் கர்த்தர் என்ன செய்வார், பாதுகாப்பார். அடுத்தபடியாக கர்த்தர் நினச்சிவார், நம்ம எல்லாம் ஒரு நம்பிக்கையாக இருப்பார். நம்ம மெய்ஞானமும் நல்ல ஆலோசனைப்படி நம்ம நடக்கும்போது கர்த்தர் நம்ம மேலே நினச்சிற ஒரு நம்பிக்கை வச்சுருப்பார். நம்முடைய கால் என்ன செய்யறது, எந்த வலையிலையும் வலைன்னா கண்ணினா என்னது, போராட்டங்கள், எதாவது கட்டுகள் வருது, ஏதாவது இடைஞ்சல் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதான் அந்த கண்ணியில் நினச்சது விழாதபடிக்கு கர்த்தர் நம்மளை நினச்சி வரான், பாதுகாப்பாராம். அதனால் நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் பாதுகாப்பார். அதுக்கு நம்ம இடத்துல என்ன செய்யணும்னா, நமக்கு வந்து நன்மை செய்ய திராணி இருக்குன்னு வச்சுக்கிடும். நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நம்ம மற்றவர்களுக்கு என்ன செய்யணுமா, கண்டிப்பாக என்ன செய்யணும், நன்மை செய்யணும். செய்ய திராணி இருக்கும்போது மற்றவர்களுக்கு செய்ய மாட்டேன்னு நினச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. அடுத்தபடியாக நம்ம இடத்துல ஏதாவது பொருட்கள் இருக்குது, அந்த பொருள் வந்து யாராவது கேட்குறாங்கன்னு வச்சுக்கிடும். ஏன்ட்ட இல்லை நான் நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லி நினச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. நீ போயிட்டு திரும்ப நாளைக்கு வா அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்கள்ட்ட ஏதாவது பொருள் இருந்தால் அவங்க கேட்குறவங்க கேட்கும்போது நினச்சணும், உடனே நினச்சணும் நம்ம கொடுத்துடணும். நாளைக்கு தருவேன்னு சொல்லக்கூடாதான். அடுத்தபடியாக நம்மகிட்ட வந்து தங்கியிருக்கிறாங்க வச்சுக்கிடும். நம்மகிட்ட தங்கியிருக்கிறவங்க நம்பி வாழ்கிறவங்ககிட்ட என்னச்சுன்னா அவங்க வந்து ஒரு பயம் இல்லாத படிக்க நம்மகிட்ட என்னச்சணும், அவங்க இருக்கணும். அப்போ அதுக்கு நம்ம என்னச்சணும், அவங்களுக்கு ஒரு தீங்கு செய்யக்கூடாது. நம்மளோட கூட இருக்கிறவங்களுக்கு என்னச்சணும், நம்மளோட வேலை பார்க்குற ஸ்தலமாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் உள்ள மக்கள் எங்கே யாராக இருந்தாலும் சரி தான், நம்ம கூட இருக்கிறவங்க பயம் இல்லாதபடிக்கு இருக்கணும். அதனால் நம்ம என்னச்சோம்னா அவங்களுக்கு விதமாக நினச்சக்கூடாது, தீங்கு நினைக்காதபடிக்கு பாதுகாக்கணும். அடுத்தபடியாக நமக்கு வந்து யாருமே தீங்கு செய்யாமல் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தீங்கு செய்யாமல் இருக்கிறவங்களுக்கோடு நம்ம என்ன செய்யுது, எந்த காரணம் இல்லாமல் அவங்களோட வழக்காடக்கூடாது. அவங்க நமக்கு எந்த தீங்குமே செய்யலை. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம நினச்சக்கூடாது, எந்த காரணமும் இல்லாமல் அவங்களோட நினச்சக்கூடாது, நம்ம வழக்காடக்கூடாது. அடுத்தபடியாக நம்மளை வந்து யாராவது கொடுமைப்படுத்திகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கிறோம். அப்படி கொடுமைப்படுத்துகிறவங்க மேலே நினச்சக்கூடாது, பொறாமை பிடிக்கக்கூடாது. அவங்க வந்து நம்ம மேலே கொடுமைப்படுத்துகிறாங்க, ஆனால் நம்ம அவங்கள நினச்சக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது. ஆனால் அவங்கள வழியை நினச்சது தெரிந்து கொள்ளக்கூடாது. அந்த பொறாமை பண்ணுறவன்ட்டு வழியை நீ இப்படி பொறாமட்டுறியா, நானே பிடிச்சிடறேன் வைக்க அப்படின்னு சொல்லி அந்த வழியில் நினச்சக்கூடாது, நம்ம தெரிந்து கொள்ளக்கூடாது. அடுத்தல யாரெல்லாம் மாறுபாடாக நடக்கிறாங்களோ, மாறுபாடாக நடக்கிறவங்களாம் கர்த்தருக்கு அருவருப்பானவர்களாம். மாறுபாடுன்னா இங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்படி பேசுவோம்ல, அதான். அப்படி மாறுபாடு நினச்சக்கூடாது, செய்யக்கூடாது. அது வந்து கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆனால் நீதிமன்றங்கள்கிட்ட ரகசியம் இருக்குது. நீதிமன்றங்கள் என்ன செய்வாங்கன்னா, அதை வந்து எப்படி நம்ம காத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அதை பாதுகாத்துக்கிடுவாங்களாம். ஆனால் துன்மார்க்கனுடைய வீட்டில் என்னது, சாபம் இருக்குதான். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்குதான். ஆனால் நீதிமானுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் நினைச்சாரு, ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் பாருங்கள், துன்மார்க்கர் வந்து நல்லா செழிப்பாக தான் இருந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் வந்து சாபம் இருக்கும். சாபம்னா அவங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்கும், ஏதாவது போராட்டங்கள் இருக்கும். அப்போ அவங்களால என்ன செய்ய முடியாது, சரிவர என்ன செய்ய முடியாது, நிம்மதியாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அதனால தான் துன்மார்க்கனுடைய வீட்டில் நினைச்சது சாபம் இருக்குது. ஆனால் நீதிமானுடைய வீட்டில் எதுவுமே இல்லாமல் இருந்தால் கூட கர்த்தர் நினைச்சுவார், ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சுருவார், கொடுத்துருப்பார், ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்தபடியாக கர்த்தர் நம்ம யாரெல்லாம் நம்ம ஏகழ்கிறோமோ அவங்கள கர்த்தர் நினைச்சுவார், ஏகழ முடியாது வச்சுருவார். நம்ம வந்து
மற்றவங்களை நினைச்சக்கூடாது, இகழக்கூடாது. அதே போல் தாழ்மை உள்ளவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அப்போ நமக்கு என்ன செய்யணும், தாழ்மை வேணும். நம்ம எப்படி கர்த்தருக்கு முன்பாகவோ பெற்றோர்களுக்கு முன்பாகவோ நம்ம வேலை பார்க்குற ஸ்தலத்துலேயோ எல்லா இடத்துலையுமே நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒரு பணிவோடு ஒரு தாழ்மையோடு என்ன செய்யணும், நடக்கணும். அது கர்த்தருக்கு முன்பாக, ரெண்டாவது ஊழியக்காரனுக்கு முன்பாக என்ன செய்யணும், நம்ம தாழ்மையாக நடந்து கொள்ளதுக்கு நம்ம பார்க்கணும். அப்படி நம்ம தாழ்மையாக நடந்தோம் அப்படின்னா கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், கிருபை தருவாராம், கிருபை அளிக்கிறாராம். அப்போ கிருபை கிடைக்க நம்ம என்ன செய்யணும், தாழ்மையாக நடக்கணும். அடுத்தபடியாக ஞானவான்கள் என்ன செய்கிறாங்க, கணத்தை சுதந்திரிக்காங்களாம். ஆனால் மதிகடர் என்ன செய்வாங்க, கனவினத்தை அடைவாங்களாம். அப்போ நமக்கு கணம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், ஒரு ஞானவான்களாக என்ன செய்யணும், மாறணும். அடுத்தபடியாக 4வது அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிள்ளைகளை நீங்கள் தகப்பன் போதத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனிங்கிறாரு. தகப்பன் போதத்தை நினைச்சணும், உலக பிரகாரமாக நம்ம தகப்பன் போதத்தை தப்பு நினைச்சனால கீழ்ப்படிடணும். அதே போல் தகப்பனுடைய போதகனா என்னது, வேத வசனம். வேத வசனம் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறதோ அந்த வேத வசனத்தை நம்ம நினைச்சணும், அதை கேட்கணும். கேட்டு அதன்படி நினைச்சணும், அப்படியே நடக்கணும். நடக்கும்போது அடுத்தால நினைச்சணும், புத்தியை நினைச்சணும் அடையும்படி நம்ம நினைச்சணும். அந்த வேத வசனத்தை போதகத்தை நம்ம கேட்கும்போது நமக்கு புத்தி அடிச்சது கிடைக்கிறது. அதான் சொல்றாரு, நான் உங்களுக்கு நற்போதத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் நமக்கு நற்போதத்தை தரணும் அப்படின்னா கர்த்தருடைய உபதேசத்தை நம்ம நினைச்சக்கூடாது, ஒரு நாளுமே விடவே கூடாது. அடுத்தல, நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமார், என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையானவர்னு சொல்லி சாலமன் சொல்கிறாரு. அதே போல் நம்ம நினைச்சணும், நம்ம தகப்பனுக்கு நினைச்சணும் ஒரு பிரியமுள்ள பிள்ளைகளாக நினைச்சணும் நடக்கணும். நம்முடைய தாய்க்கு மிகவும் அருமையான ஒரு பிள்ளையாக நினைச்சணும் நடக்கணும். அதன்படி நம்ம நடக்க நினைச்சணும், ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் நினைச்சார் நமக்கு போதித்து சொன்னது என்ன அப்படின்னா, நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தைகளை நினைச்சணும் காத்துக்கொள்ளணும். நம்முடைய இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை நினைச்சணும் காத்துக்கொள்ளணும். கர்த்தருடைய கட்டளைகளை நினைச்சணும் நம்ம கை கொள்ளணும். கட்டளை கை கொள்ளும் போது நிச்சயமாக பிழைப்போம். கர்த்தருடைய கட்டளை என்னது, கர்த்தர் நமக்கு வேத வசனத்தில் இன்னைக்கு என்னென்ன கட்டளை கொடுத்துருக்காரோ வாசிக்கும் போது அந்த கட்டளை இப்படி நம்ம நினைச்சணும், நம்ம நடக்கும்போது கர்த்தர் நம்மளை நினைச்சுவார், பிழை போட்டுவார். அடுத்தபடியாக எண்ணத்தை தான் சம்பாதித்தாலும் சரிதான், ஞானத்தையும் புத்தியும் நம்ம நினைச்சணும் சம்பாதிக்கணும். ஞானம் புத்தி இல்லை அப்படின்னா நமக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால் எந்த காரியம் எடுத்தாலும் ஞானமாக பேசணும். ஞானம் இல்லாமல் நம்ம வெளியே அது பேசிட்டோன்னா அது எதாவது வம்பளவே முடிஞ்சிடும். அதனால் அதுக்கு இல்லாதபடிக்கு ஞானமாக நினைச்சணும் செய்யணும், புத்தியாக எந்த காரியமும் நினைச்சணும் நடப்பிக்கணும். அப்படி செய்யும்போது கர்த்தர் நம்மளை நினைச்சுவார், பாதுகாப்பார். அதனால் ஞானத்தையும் புத்தியை நினைச்சக்கூடாது, நம்ம விடவே கூடாது. அது மேலே பிரியமாக இருந்து அதை நினைச்சணும் பாதுகாத்து கொள்ளணும். ஞானம் தான் நமக்கு முக்கியம். எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தையும் புத்தியை நினைச்சணும் சம்பாதித்து கொள்ளணும். அது நம்மளை என்ன செய்யும், மேன்மைப்படுத்தும். அது மாத்திரமில்ல, நம்ம ஞானத்தையும் புத்தியும் மேற்கொள்வதனால அது நம்மளை என்ன செய்யுமா, கணம் பண்ணுமா. ஞானமும் புத்தியும் நம்மளை ஒரு கணம் பண்ணக்கூடியதாக இருக்கிறதான். அது நம்முடைய தலைக்கு என்னது, ஒரு அலங்காரமான முடியை நிச்சயமாக குடிக்கும். நம்ம தலைக்கு ஒரு அலங்காரமான முடியை கொடுக்குதாம். அது மகிமையான கிரீடத்தை நமக்கு என்ன செய்யுமா, சூட்டுமா. அடுத்தபடியாக 8வது சொல்றாரு, என் மகனே கேள், என் மகனை கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கிறார் கர்த்தர். நம்ம என்ன சொன்னோம், நம்முடைய மகளை சொல்றாரு. நம்ம என்ன சொல்ற, என்னுடைய வார்த்தையை நீ என்ன செய்ய ஏற்றுக்கோ, அப்போ உன்னுடைய ஆயுசு வருஷங்கள் என்ன செய்யும், அதிகமாகுங்கிறார். 10 கற்பனை நம்ம கை கொண்டு அது நடக்கும்போது நம்முடைய ஆயுசு வருஷங்கள் என்ன செய்யும், நமக்கு அதிகமாகுமா. அடுத்தபடியாக ஞான மார்க்கத்தை நான் நினச்சது நான் உனக்கு போதித்தேன், செவ்வியான பாதையில் நான் உன்னை நினைச்சிறேன், நான் நடத்தி வரேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் நம்ம அந்த ஞான மார்க்கத்தை போதித்தார்ல, அதன்படி நம்மளோட கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு மேற்கொண்டு நம்ம வரும்போது அந்த கர்த்தருடைய வார்த்தையை நிச்சயமா நம்முடைய நடைக்கு ஒரு இடுக்க நினைச்சே தான் உண்டாக்காதான். நம்ம எந்த ஓடுனாலும் அது இடற மாட்டோமா. அடுத்தல புத்திமதியை நம்ம நினைச்சோமா, உறுதியாக நினைச்சோமா பற்றி கொள்ளணுமா. அதை நினைச்சக்கூடாது, விட்டு விடக்கூடாதான். அதை காத்து கொள்ளும்போது அது நமக்கு நினைச்சது ஒரு ஜீவனை கொடுக்கறதான். புத்திமதியை உறுதியாய் பற்றி கொள்ளும்போது அது நம்மளுக்கு அதை விடாத பிடிச்சு கொள்ளும்போது அது நமக்கு ஒரு ஜீவனை கொடுக்குதான். அடுத்தபடியாக
துன்மார்க்கனுடைய பாதையை நம்ம நினைச்சக்கூடாது, பிரவேசிக்கக்கூடாது, தீயோருடைய வழியில் நடக்கக்கூடாது. சங்கீதம் 1 நம்ம பார்க்கல, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடாத, பாவியுடைய வழியில் இல்லாது, பரியாசக்கார உட்காரத்து உட்காரன்னு சொல்லி பார்க்குறோம்ல. அதே போல் நம்ம நினைச்சணும், துன்மார்க்கனுடைய பாதையில் நினைச்சக்கூடாது, பிரவேசிக்கக்கூடாது, தீயோருடைய வழியில் நினைச்சக்கூடாது, நடக்கக்கூடாது. அதை நினைச்சணும் முற்றிலுமாக நம்ம வெறுத்துறணும், அந்த வழியை போகவே கூடாது. அதை விட்டு நம்ம நினைச்சணும் விலகி கடந்து போயிடணும். அடுத்தலாம் பொல்லாப்பு செய்தால் வழிய துன்மார்க்கனுக்கு என்ன செய்யுது, நித்திரை வராதான். அவர்கள் யாரையாகிலும் நினைச்சணும் விழப்பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுவாங்களாம், நினைப்பாங்களாம் பொல்லாதவர்கள். அதனால் அந்த பொல்லாதவர்கள் கூட்டத்தோடு நம்ம நினைச்சக்கூடாது, சேரக்கூடாது. அவங்க கொடுமையின் ரசத்தை தான் நினைச்சிடறாங்களாம், குடிக்கிறாங்களாம். அப்படி யாரை எப்படி கொடுமைப்படுத்தலாம், வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுவாங்களாம், அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்களாம். அடுத்தலாம் நீதிமானுடைய பாதை நமக்கு நினச்சிது நடுப்பகல் வரைக்கும் நினச்சிதான் அதிகமாக பிரகாசிக்கிற ஒரு சூரிய பிரகாசமாக இருக்கிறது. நீதிமானுடைய பாதை ஒரு அதிகமாக பிரகாசிக்கிற ஒரு சூரிய பிரகாசத்தை போன்று நினச்சிதான் நீதிமானுடைய பாதைகள் இருக்குதா. ஆனால் துன்மார்க்குடைய பாதை எப்படின்னா ஒரு காரிருளை போல் நினச்சிதா இருக்குதா. அவங்க நினச்சிவாங்க, நாங்கள் இடறவே மாட்டோம், நாங்கள் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவங்க இடறது என்னது என்று அவங்களே நினச்சிறாங்க, அறியாதபடிக்கு இருக்கிறாங்களாம். அடுத்தபடியாக என் மகனேன்னு சொல்லி 9வது சொல்கிறார். 9வது என் மகனே என் வார்த்தைகளின் நினைச்சி கவனிங்கிறார். என் மகனு ஒவ்வொரு நேரமும் மகனே மகனேன்னு சொல்லி நினைச்சுறாங்க, இதை கவனி, அதை கேளு, இதை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாப்புல. அது நம்ம கீழ்ப்படியும் போது தான் நமக்கு ஆசீர்வாதம் சொல்கிறாங்க. அதில் இப்போ 9வது சொல்கிறது, என் மகனே என் வார்த்தைகளை நீ நினைச்சி கவனிச்சுக்கோ, என் வசனங்களுக்கு ஒன்று செவியை நினைச்சி சாய். கர்த்தருடைய வார்த்தையை நினைச்சணுமா, கேட்கணுமா, கர்த்தருடைய வசனத்துக்கு நம்முடைய செவியை நினைச்சணுமா, சாய்க்கணுமா. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கண்களை விட்டு நினைச்சோமா பிரியாதபடிக்கு நம்ம பாதுகாக்கணுமா. அது நம்ம இருதயத்துக்களை சென்று நினைச்சோமா, நம்முடைய இருதயத்தை நினைச்சோமா காத்துக்கொள்ளுமா. அடுத்தபோல் அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்கிறவங்கன்னா இந்த கண்களை விட்டு பிரியாது இதயத்தை காத்துக்கொள்ளுன்னு சொல்கிறாங்க. அது அதை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு அது ஜீவனாக இருக்குது, அது உடலுக்கெல்லாம் நினச்சிதான் ஒரு ஆரோக்கியமாக இருக்குதா. அதனால் எல்லா காவலோடு நம்ம நினச்சோமா நம்முடைய இருதயத்தை நினச்சோமா காத்துக்கொள்ளணுமா. நம்முடைய இருதயத்துலேருந்து என்னது ஜீவ ஊற்றி நிச்சயதான் புறப்பட்டு வருதாம். அதற்காக நம்ம என்ன செய்யணும், வாயில் நல்ல வார்த்தைகளை பேசணும். நம்முடைய வாயில் தாறுமாறான வார்த்தைகளை நினைச்சக்கூடாது, வரக்கூடாது. அதை நம்மளை விட்டு என்ன செய்யணும், விளைக்கிறணும். நம்முடைய உதடுகளின் மாறுபாட்டை என்ன செய்யணும், நமக்கு தூரப்படுத்திடணுமா. அடுத்த நம்முடைய கண்கள் என்ன செய்யணுமா, நேராக நோக்கணுமா. நேராக நோக்க கிடவுன்னா நேர் வழியில் நினச்சின்னு பார்க்கணும், தவிர சைடில் அங்கே பார்த்தேன்னு சொல்லி நினச்சக்கூடாது, பார்க்கக்கூடாதான். கண்கள் நேராக பார்க்கணுமா. நம்முடைய கண்ணிமைகள் நமக்கு முன்னே நினச்சிருமா செவ்வையாய் பார்க்க கிடது. கண்ணு நமக்கு நினச்சிருமா செவ்வையாக தான் நினச்சிருமா பார்க்கணுமா. அடுத்த நம்மளோட கால்நடை நினச்சிருமா சீர்தூக்கி பார்க்கணுமா. கால் நம்ம சரியான வழியில் நடக்குதா நம்மளுடைய கால் அப்படின்னு சொல்லி கால்நடை நினச்சிருமா பார்க்கணுமா. அது நம்முடைய வழிகள் எல்லாம் கால்நடை நினச்சிருமா நிலைவரப்பட்டு இருக்குமா. அதனால் வலதுபுறம் இடதுபுறம் நம்ம நினைச்சக்கூடாதா, சாயக்கூடாதான். நம்முடைய காலை நினைச்சிருமா தீமைக்கு விளக்குமா. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு நம்முடைய காலை நினைச்சணும் தீமைக்கு நிச்சயமும் விளக்கணுமா. அடுத்தபடியாக 5வது அதிகாரம் 5வது அதிகாரத்தில் 10வது நேரம் என் மகனே அப்படின்னு சொல்கிறார். எப்படின்னா மகனே என் மகளே, அதான் என் மகனே சொல்லி என் நாணத்தை நினைச்சது கவனித்து என் புத்திக்கு உன் செவி நினைச்சி சாய்ங்கிறார். ஞானத்தை எரிச்சணுமா கவனிக்கணுமா, கவனித்து புத்திக்கு எரிச்சணுமா செவியை நம்ம சாய்க்கணுமா. ஒவ்வொரு இதில் நம்ம பார்க்குறோம். முதலாவது ஞானத்தை என் மகனேன்னு சொல்லி பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதேங்கிறாரு. 2வது இல்லை முதலாவது தகப்பன் புத்தியை கேட்கணும், தாயின் போதகத்தை தள்ளக்கூடாதுன்னு சொல்லி என் மகனே மகளேன்னு சொல்கிறாப்புல. 2வது பாவிகள் நயங்காட்டினாலும் சம்மதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாப்புல. 3வது என் மகனேன்னு சொல்லி கூப்பிட்டு நினைச்சுறாரு, அந்த அவங்களோட பாதையில் நினைச்சு நடக்காத அப்படின்னு சொல்லி கற்று நினைச்சுறாரு சொல்கிறாரு. அடுத்து அது ரத்தம் சிந்துறதுக்கு இருக்கும், அந்த இதில் நீ நடக்காதுன்னு சொல்கிறாரு. 4வது என் மகனே மகளேன்னு சொல்லி என்ன சொல்கிறாருன்னா நம்முடைய செவியை ஞானத்துக்கு சாய்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஞானத்துக்கு சாய்த்து நம்முடைய இருதயத்தை புத்தி காப்பே பண்ணணுங்காரு. 5வது என்ன சொல்கிறாருன்னா நம்முடைய போதகத்தை நினைச்சக்கூடாது, கர்த்தருடைய போதகத்தை நினைச்சக்கூடாது, மறக்கக்கூடாது. கர்த்தருடைய போதகத்தை நம்முடைய இருதயத்தில் நினைச்சணும், பத்திரமா பாதுகாத்துக்கணும், ஒரு கட்டளையில் நினைச்சு காக்கணும். அடுத்தபடியே 5வது பார்த்தா 6வது என்ன சொல்கிறாருன்னா என் மகனை கர்த்தருடைய சிக்ஷையை நம்ம நினைச்சக்கூடாது, அற்பமாக எண்ணக்கூடாது. கர்த்தர் சிக்ஷை கொடுத்தாருன்னா நம்ம எந்த வழியில் நம்ம சரியில்லையோ அதை நம்மளை திருத்துறதுக்கு தான் சிக்ஷை கொடுக்குறாரு. அதை முறுமுறுக்காதபடிக்கு அந்த சிக்ஷையின்படி நினைச்சணும் மனம் தெரிஞ்சு சரிப்படணும், அவ்வளோதான். அடுத்தால 7வது என்ன சொல்கிறாருன்னா மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனை என்ன செஞ்சுக்கோ, நீ காத்துக்கோங்கிறாரு. அடுத்தால 8வது என்ன சொல்கிறாரு அப்படின்னா
கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன சொல்லி ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஆயுசு வருஷங்கள் நிச்சயம் அதிகமாகுங்கிறார். 9வது என்ன சொல்கிறாருன்னா, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு ஒன்று செவி என்ன செய்யி நீ சாயுங்கிறார். அடுத்தல 10வது, என் மகனே என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு ஒன்று செவியை சாயுங்கிறார். ஞானத்துக்கு நம்ம நினைச்சணும், அதை கவனித்து நம்முடைய புத்தியை நினைச்சணும், அதை நம்மளுக்கு நினைச்சணும் செவி கொடுக்கத்தக்கதாக இருக்கணுமா. அப்போ நமக்கு விவேகத்தை நினைச்சு கிடைக்குமா, நம்முடைய உதடுகள் நினைச்சணுமா அறிவை காத்துக்கொள்ளுமா, உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும், விவேகத்தை நிச்சயம் பேணிக்கொள்ளுவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது எந்த பரஸ்திரியின் உதடுகள் ஏன்னா தேன்குடு போல ஒழுகுமா. பரஸ்திரியை நல்லா சிரிச்சு பல்ல காட்டி எப்படி மயக்கலாங்கிறதெல்லாம் நினைச்சுறாங்க. ஒரு தேன்கூடுல ஒழுகும்போது அதை தேன் எடுத்து சாப்பிடும்போது எவ்வளோ ருசியாக இருக்கோ, அதே போல் என்னச்சுமா பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல் என்னச்சுமா ஒழுகுமா. ஆனால் அவருடைய வாய் என்னது எண்ணெயிலும் மிருதுவாக இருக்குமா. எண்ணெய் என்ன செய்யும், எண்ணெய் பட்டா என்ன செய்யும் வழுக்கும். அந்த கையிலலாம் என்ன போட்டுன்னு பார்த்தோன்னா என்ன செய்யும் கை வழுக்கும், அவர் பொருள் தொட முடியாது. அதே போல் தான் என்னதுன்னா அந்த பரஸ்திரி வாய் உதடு தேன்கூடு போல் ஒழுகுது மாத்திரமில்லை, அவருடைய வாய் எண்ணெயில நிச்சயமா மிருதுவாக இருக்குமா. அந்தளவில் தேனாக நிச்சயமாகலாம் பேசி மயக்கிடுவாங்களாம். அடுத்தல நம்முடைய செய்கிற முடிவு எட்டியை போல் நிச்சயமா கசப்பாயிருமா. அந்த பரஸ்திரியின் மேலே நம்ம அன்பு கொண்டுட்டோம்னா அது செய்கிற முடிவு எட்டியை போல் கசப்பாயிருதான். அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போல் நிச்சயமா கூர்மையாக இருக்குமா. உதடும் வாயும் கூர்மையாக இருக்குமா. அந்த பரஸ்திரி காலடுகள் நம்மளை நிச்சயமா ஒரு மரணத்துக்கு நேராக கொண்டு சேர்ந்து எடுத்துமா விட்டுருமா. நம்முடைய நடைகள் நிச்சயம் ஒரு பாதாளத்தை தான் நிச்சயம் பற்றி போகுமா. அதனால் ஜீவ மார்க்கத்தை என்ன செய்யுது சிந்தித்து கொள்ள விடாதபடிக்கு நம்முடைய நடைகள் நினச்சி மாறி மாறி விகாரப்பட்டுருமா. அதனால் அதை நினச்சி முடியாதான் அறிய முடியாது. நம்ம நடை எப்படி நம்ம நடக்கிறோங்கிறத நமக்கு நினச்ச முடியாது, அறிய முடியாதான். அதனால் கற்று சொல்கிறார், அதனால் பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் செவி கொடுங்க, என் வாயின் வாசனை விட்டு நீங்கள் என்ன செய்யறீங்க நீங்காது இருங்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நினைச்சணும் செவி கொடுக்கணும், அவருடைய வசனத்தை நினைச்சு விட்டு நம்ம விட்டு நீங்க கூடாது. அடுத்தல அந்த பரஸ்திரியின் வழியை நினைச்சணும் நமக்கு அவளை விட்டு தூரப்படுத்தணும், அதை விட நினைச்சக்கூடாது சேரக்கூடாது. ஆணோ பெண்ணோ நினைச்சுறாங்க அப்படி இருக்கிறவங்ககிட்ட விட்டு நினைச்சக்கூடாது சேரக்கூடாது. அவங்க வீட்டு வாசல் பக்கம் கூட நினைச்சக்கூடாதான், எட்டி பார்க்கக்கூடாதான். அப்படி நம்ம வீட்டு பக்கம் எட்டி பார்க்க போனோம் வச்சோம் அப்படின்னா நம்முடைய மேன்மை என்ன செய்யும் அந்நியர்களுக்கு கொடுத்த மாதிரி ஆயிருமா. நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் என்ன செய்யுமா கொடுத்து விட்டதுக்கு சமமாயிருமா. அந்நியர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க செல்வத்தினால் என்ன செய்கிறாங்க திருப்தி அடைகிறாங்க. பிரயாசத்தின் பலன் பிரத்தியாருடைய வீட்டில் என்ன செய்யுமா சேருமா. முடிவில் ஒரு மாம்சமும் சரீரமும் என்ன செய்யும் ஊர்வெளிஞ்சு போயிடும். அதனால் அந்த வழியில் என்ன செய்யாது சேராது. அப்படி போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ தூக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நான் ஐயோ நான் போதத்தை நான் மறந்துட்டேனே வெறுத்துட்டேனே கடிந்து கொள்ளுதல என் மனம் என்ன செய்து அலட்சியம் பண்ணிட்டேன், இனியாவது நான் போதுகிறேன்னு சொல்லு நான் கேளாமல் போயிட்டேன், இனியாவது நான் சொல்ல கேட்குமே அப்படின்னு சொல்லி உடம்பு வேண்டிய சூழ்நிலை வந்துடுமா. அதான் சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கூட கொஞ்சம் கூட நான் என்ன செஞ்சுட்டேன் இல்லை நான் தீமைக்கு உள்ளாயிட்டேனே அப்படின்னு சொல்லி முறையிடுவா அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நம்ம கிணற்றில் ஊறுகிற துறவில் ஊறுகிற ஜலத்தை என்ன செய்யுமா பானம் பண்ணணுமா. பானம் பண்ணணும்னா இப்போ இறைக்கிற கிணறு தான் என்ன செய்யும் ஊறும்பாங்க, இறைக்க தான் தண்ணி ஊறும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி நம்முடைய ஊற்று இந்த தண்ணி எப்படி கிணற்றுல தண்ணீர் துறவில் ஊறுதோ அந்த ஜலத்தை நம்ம எப்படி பானம் பண்ணுறோமோ அதே போல் நம்முடைய ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் பாய்வதாகங்கிறாரு. அது என்ன அப்படின்னா நம்ம அந்நிய ஸ்திரிக்காக பரஸ்பரிக்கு நினைச்சக்கூடாது, நம்ம சாஞ்சிடக்கூடாதுங்கிறாரு. அடுத்தபடியாக அப்படி செஞ்சால் நம்மளை நினைச்சது பாவத்துக்கு ஆளாக்கி நம்ம கேவலப்பட வேண்டிய சூழ்நிலை நினைச்சதும் உருவாயிரும். அதனால் அப்படிப்பட்டதுக்கு இடம் கூடாதபடிக்கு இருக்கணுமா. இடம் கூடாதபடிக்கு உன் ஊற்றுக்கு ஆசீர்வதிக்கப்படுவதாகங்கிறார். ஊற்றுக்கு நீ எப்படி ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா உன் இளவயதின் மனைவியோடு நினைச்சாரு மகிழ்ந்துருங்கிறாரு. அவரவருடைய மனைவி அவரவருடைய கணவரோடு நம்ம என்ன செய்யணுமா மகிழ்ந்து இருக்கணுமே தவிர மற்ற அந்நிய பெண்களோட ஆண்களோட நினைச்சக்கூடாது சேரக்கூடாது. அதுன்னு சொல்றாரு, உன்னுடைய இளவயதின் மனைவியோடு நினைச்சு மகிழ்ந்துரு, அவள் தான் உனக்கு நேசிக்கப்பட்டதக்க பெண்மானா இருக்கிற அழகான ஒரு வரையாடு போல இருக்கிறா. அவளுடைய ஸ்தனங்களை எப்போதும் உனக்கு என்ன செய்யும் திருப்தி செய்யும். அது எப்பொழுதும் அவளோட நேசத்தில் என்ன செய்ய நீ மயங்கி இருப்பாயாகங்கிறார். அடுத்த ஸ்திரியோட நினைச்சக்கூடாது மகிழ்ந்திருக்கக்கூடாது. நம்ம நேர்மையாக உள்ள நம்முடைய மனைவி கணவனோட என்ன செய்யணும் சந்தோஷமாக இருக்கணுமா. அடுத்தபடியாக என் மகனே
நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரீ மார்பை நீ தழுவ வேண்டியது என்னங்கிற. நம்ம வந்து அடுத்தவங்க அநேகர் பாருங்கள் தன்னுடைய மனைவியை தன்னுடைய கணவனை விட்டுட்டு அடுத்தவங்களோட தொடர்பு வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்டது என்றைக்கும் சாபம் தான். அது அடுத்தவங்க பொண்டாட்டி, அடுத்தவங்க கணவங்க, அது தெரிஞ்ச அவமானம். ரெண்டாவது நம்ம பரவராசியத்துக்கு போக முடியாது. அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, அடுத்தவங்க மனைவி மேலேயோ அடுத்தவங்க கணவன் மேலேயோ என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அது வந்து ஒழுங்காக என்ன செய்யணும், நம்ம கேட்டு அதன்படி என்ன செய்யணும், நம்ம திருந்தணுமா. அடுத்தபடியாக மனுஷனுடைய வழிகள் என்னது, கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்குதான். மனுஷனுடைய வழிகள் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக என்னச்சுதான் அது இருக்குதான். அவருடைய வழிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நினைச்சாரு, சீர்தூக்கி பார்க்குறாராம். அதனால் துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்கள் தான் நிச்சயமாக பிடித்துக்கொள்மா. துன்மார்க்கனை அவருடைய அக்கிரமங்கள் நிச்சயத்தை பிடித்துக்கொள்ளுது. தன்னுடைய பாவ கயிறுகளால் வெனிச்சு தான் கட்டப்பட்டு போய் இருக்கிறாராம். துன்மார்க்கன் அக்கிரமம் பிடிச்சுக்கொள்ளுது, அவன் பாவ கயிறுகளால் நிச்சயம் தான் கட்டப்பட்டு போயிருக்கிறான். அவன் புத்தியை கேளாததுனால மடிஞ்சு போயிடறான். ஏன்னா துன்மார்க்கன் நினைச்சு போகிறான், அவன் புத்தியை கேட்க மாட்டான், கேட்காம மதிஞ்சு போயிடறான். அதனால் அவன் தன் மதிகேட்டின் மீதியால் கூட நினைச்சு போகிறான், மயங்கி போயிடுவான். அந்த அளவில் துன்மார்க்கன் நினைச்சுறான் செயல்படுறாங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்காதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம நீதிமானாக என்ன செய்யணும், மாறணும். நீதிமானுடைய அனுபவத்துக்கு நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் என்ன செய்ய முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும். அதனால் கர்த்தருடைய புத்தியை என்ன செய்யணும், நான் கேளாதபடிக்கு மடிந்து என் மதிகேட்டின் மிகுதினால் நான் மயங்கி போவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நம்மளோட புத்தியை கேளாதனால மடிஞ்சு போகக்கூடாது, மதிகேட்டின் மீதினால மயங்கி போகக்கூடாது. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தரை என்ன செய்யணும், உறுதியாக பற்றி பிடித்துக்கிடணும். கர்த்தருக்குள்ளே என்ன செய்யணும், உறுதியாக என்ன செய்யணும், நிலைச்சிருக்கணும். நம்ம அப்படி இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பே சொல்கிறார். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.